Hey guys, அருள்நிதி நடித்து ரீசெண்டாக வெளிவந்த படம் டி பிளாக். இந்த படத்தை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்குது. நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா படம் பாருங்கள். இந்த வீடியோவில் எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸும் இல்லாமல் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்குது. இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, மாணவிகளை கடத்தி கொள்வது ஒரு சைக்கோ என தெரிய வருது. அவனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குறாரு நம்ம ஹீரோ. அதில் வெற்றி பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் நல்லா போட்டிருக்கு. பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். இந்த படத்தோடைய காலேஜும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி வனம்னு போன வருஷம் ரிலீஸ் ஆன படத்துலையுமே ஒரு காலேஜை காட்டியிருப்பாங்க. அந்த காலேஜுமே காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கும் இந்த டி பிளாக் படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த படத்தில் பேய் இருக்கும், இந்த படத்தில் சைக்கோ. இது மட்டும்தான் மாறி இருக்குது. அருள்நிதியும் ஃப்ரெண்டும் ஆட்டோவில் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து 2 பேர் மட்டும்தான் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி காலேஜுக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இது ஆட்டோ விட்டு கீழே இறங்கும்போது 3 பேராக இறங்குவாங்க. எப்போ அந்த 2வது ஃப்ரெண்டு ஏறினாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அருள்நிதியும் ஃப்ரெண்டும் ஹாஸ்டலுக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் எந்த ரூம்னு அவங்களுக்கு தெரியாது. வழியிலேயே ஒரு ஆளை நிப்பாட்டி உங்களுக்கு இந்த ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்டலுக்கு ஒரு ரிசப்ஷனும் ஒன்று இருக்கும். சரி, எதுக்கு இந்த ரிசப்ஷன்லாம் போட்டு அப்படிங்கிறதுக்காக இவரை வெளியிலே நிற்க வச்சுட்டாங்க போல. ஆரம்ப சீன்லேயே இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்டுக்கான மூவி அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லாமல் சொல்லியிருப்பார் இந்த படத்தோடைய டைரக்டர். அப்படியே கட் பண்ணி ஹாஸ்டலுடைய ரூமுக்கு வந்தால் அங்கே ஒரு ஃபஸ்ட் இயரான சீனியர் ஸ்டூடெண்ட்னு ஒருத்தரை போட்டிருப்பாங்க ஒரு காமெடியனுக்காக. அந்த காலத்தில் இருந்தே இந்த காலம் வரையுமே விவேக், வடிவேலு, சினி சேந்தன் இவங்கள மாதிரியே காலேஜினால இப்படி ஒரு கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேரக்டரை போட்டிருக்கிறாங்க போல். என்னதான் நமக்கு அரியர்ஸ் இருந்தாலுமே நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அரியர்ஸ் மட்டும்தான் காலேஜுக்கு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் இயர் திரும்ப படிக்கலாம் விட மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரை போட்டு வச்சுருக்குறாங்க. இன்னமும் இந்த சினிமா வந்து ஆடியன்ஸை ஏமாத்துதுன்னு தெரியல. ஆதித்யா கதிர் நம்மளுடைய பொறுமையை நிறையவே சோதிக்கிறாரு இந்த படத்தில். இந்த படத்தில் பஜ்ஜியில் எச்சி துப்பி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அந்த சீனை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நல்ல வேளை இந்த சீனை வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வச்சுட்டாங்க, செகண்ட் ஹாஃபில் வைக்காமல். செகண்ட் ஹாஃபில் வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம கையிலலாம் ஸ்நாக்ஸ் இருந்திருக்கும். அதை இந்த சீனை பார்த்துட்டு சாப்பிட்ருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்குது இந்த சீனு. அருள்நிதியோடைய ஜோடியாக அவந்திகா நடிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியாக வராங்க, அதுக்கப்புறமாட்டி அழுமூஞ்சியாக மாறிடுறாங்க. ஹீரோவை லவ் பண்ணுறதை தவிர இவங்களுக்கு இந்த படத்தில் வேறு வேலையே இல்லை. இந்த படத்தில் இந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, எந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கேரக்டரு. ஒரு தடவை பயம் வந்துச்சு அப்படின்னா கூட்டத்தோட கூட்டமாக மிங்கிளாக இருக்கிறத விட்டு தனியாகவே இருக்குது. மொட்டை மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அப்போ தான் மொட்டை மாடிக்கு போகிறது. இந்த மாதிரி தான் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த படத்தில். இந்த படத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டருக்கு கம்பி வச்சு கிழிச்சிருக்காங்களா இல்லை சிறுத்தை தான் வந்து அடிச்சிருக்குதா அப்படிங்கிறது இந்த டாக்டருக்கு தெரியல. அந்த அளவுக்கு இருக்கிறாரு இந்த படத்தோடைய டாக்டர். இந்த படத்தில் காலேஜில் வச்சு ஒரு பிரச்சனை ஓடும். காலேஜுக்குள்ளே என்ன இருக்குது, யார் இருக்கா, எதனால் இந்த கொலை நடக்குது அப்படிங்கிறது. ஆனால் இந்த படத்தில் காலேஜோடைய சேர்மன் ஒரே ஒரு சீனுக்கு மட்டும்தான் வந்துட்டு போயிருப்பார். அட்லீஸ்ட் தலைவாசல் விஜயோடைய கேரக்டர் வச்சாவது இந்த படத்தை இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளோ பெரிய ஆக்டர் தலைவாசல் விஜய், அவருடைய கால் ஷீட்டுமே இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். படத்தில் நம்ம ஹீரோவுக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும். அந்த யோசனை பண்ணுற இடத்த பார்த்தோம் அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் ஒரு இளநீர் கடை, ஒரு ஐஸ் கடை, 2 கடை மட்டும்தான் இருக்கும். யார் வந்து வாங்குவான்னு தெரியல. இந்த லொக்கேஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த 2 கடையை போட்டிருப்பாங்க. நல்ல கதையை மட்டுமே படங்களை நடிக்கும் அருள்நிதி இந்த படத்தை எப்படி செலக்ட் பண்ணியிருப்பாருங்கிறது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. அருள்நிதிக்கு இந்த படத்தில் எந்த ஒரு ஸ்கோப்புமே பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த சீன்ல வில்லனை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பிடிச்சி கொடுத்துருப்பாங்க. அப்போ போலீஸ் பேசுகிற டயலாக்கு கவனிச்சோம் அப்படின்னா அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்கிற வார்த்தை சிரிப்பாக வருது. கிளைமேக்ஸ் சீனில் கேர்ள்ஸ் வந்து சைக்கோவா அடிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து இருக்கும். ஆப்போசிட்டில் தான் பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கும். ஆனால் அவங்களையும் வந்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இல்லைனா இந்த லேடிஸ் ஹாஸ்டலில் ஒரு செக்யூரிட்டி இருப்பார், அவருமே இந்த சீனில் இருக்க மாட்டார். அருள்நிதிக்கும் அவ்வளோவா இந்த சீனில் வந்து ஃபைட்டும் இருக்காது. கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே இருக்காது.
அருள்நிதிக்கு இன்னும் கொஞ்சம் கூட சீன்ஸ் வச்சுருந்துருக்குன்னு தான் நல்லா இருந்திருக்கும். எதுக்காக இந்த படத்துக்கு டி பிளாக்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஹாஸ்டலோடைய டிசைன் வந்து டி மாதிரி இருக்கிறதுனால டி பிளாக்னு வச்சாங்களான்னு தெரியல. இல்லைனா ஹீரோவோடைய ஹாஸ்டலுக்கு பேர் வந்து டி பிளாக்காக இருக்கிறதுனால டி பிளாக்னு டைட்டில் வச்சாங்களான்னு தெரியல. இந்த படத்துக்காக இந்த படத்தோட டேரக்டர் இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தாரு அப்படின்னா இன்னும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும். அருள்நிதி மாதிரி பெரிய ஆக்டர் வச்சு படம் எடுக்கும்போது படத்தில் திரைக்கதை வசனம் எல்லாம் இந்த படத்தோட டீம் ரொம்ப கவனமாக எழுதியிருந்திருக்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பை.